2008ல ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஹாலிவுட்டோட மாஸ்டர் கிளாஸ் டைரக்டரான மார்ட்டின் ஸ்கோர்செஸியே மிரள வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, இது நடந்திருக்கு. 17 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த தமிழ் படத்த இப்ப வர நம்ம ஆடியன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு பொக்கிஷமா நெனச்சு. கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எஸ் கரெக்ட். நம்ம சசிகுமாரோட டைரக்ஷன்ல வந்த சுப்பிரமணியபுரம் படம் தாங்க. எத்தன வாட்டி பார்த்தாலும் அத்தன தடவையும் ஆடியன்ஸ சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு புது விஷயம் இந்த படத்துல கிடைச்சிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு சசிகுமார் ஏகப்பட்ட டீடைலிங் அண்ட் லேயர்ஸை வச்சு நமக்கு ஒரு தரமான படத்தை டெலிவர் பண்ணியிருப்பாருங்க. இந்த வீடியோவில் நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத சுப்பிரமணியபுரம் படத்தை பற்றின அன்னோன் டீட்டெயில்ஸ், இந்த படம் எப்படி உருவாச்சு, இந்த படம் ஏன் இப்போ வரைக்கும் புதுசாக ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுப்பிரமணியபுரம் படத்தோட கதையை ஷார்ட்டாக ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும்னா, பணத்துக்காக கொலை பண்ணுற ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள ஒரு கும்பல் ஏமாத்திடுறாங்க. அவங்கள ஏமாத்தினவங்கள அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அதனால அவங்களுக்கு என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறது தான் மீதி கதைன்னு சொல்லலாம். சுப்பிரமணியபுரம் படத்தை பார்த்தா எல்லாரும் ஒரு தரமான கேங்ஸ்டர் படம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா சசிகுமாருக்கு ஆரம்பத்துல ஒரு லவ் ஸ்டோரிக்கு கிடைச்ச ஸ்பார்க் தான் சுப்பிரமணியபுரம்ங்கிற ஒரு கேங்ஸ்டர் கதையா மாறிச்சு அப்படிங்கிறது தெரியுமா? ஆமாங்க, ஆரம்பத்துல சசிகுமாருக்கு கிளைமாக்ஸ்ல ஹீரோயின் ஹீரோவை கொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கு. அப்போ அந்த டைம்ல நிறைய லவ் மூவிஸ் வந்துட்டு இருந்திருக்கு. உடனே சரி, ஒரு லவ் ஸ்டோரியா டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு இந்த கிளைமாக்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ரிவர்ஸ்ல இருந்து கிளைமாக்ஸை வச்சு கதையை எழுதுறப்போ போக போக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேங்ஸ்டர் பேக் ட்ராப்ஸ்ன்னு கதை அப்படியே போயிட்டு இருக்கும்போது கடைசியா நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ற சுப்பிரமணியபுரமா வந்திருக்குங்க. இதை சசிகுமாரே ஒரு இன்டர்வியூலயும் சொல்லியிருப்பாரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாலாவோட சேர்த்து படத்துல சசிகுமார் அண்ட் அமீர் பாலாவோட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காங்கிற கதையெல்லாம் நமக்கு தெரியும். அப்புறம் அமீர் தனியா டிரெக்ஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணி டிரெக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படம் தான் மௌனம் பேசுதே. ஆனா மௌனம் பேசுதே படத்துக்கு முன்னாடி அமீர் முதல்ல குற்றவாளி அப்படின்னு மதுரையை சுத்தி இருக்க கேங்ஸ்டர் அண்ட் ஜெயில் பேக் டிராப்ல வச்சு ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருக்காரு. அந்த கதையை தான் ஆரம்பத்தில் அவரோட முதல் படமா எடுக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அப்ப யாருமே அதை ப்ரொடியூஸ் பண்ண ரெடியா இல்லாததுனால மௌனம் பேசுதே டிரெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த குற்றவாளி ஸ்கிரிப்டை பாலான் சசிகுமார் கிட்டலாம் அமீர் சொல்லியிருக்காரு. அதுல இருந்து சில சீன்ஸ் எல்லாம் சுப்பிரமணியபுரம் படத்துல வந்திருக்குன்னு அமீர் ஒரு இன்டர்வியூலும் சொல்லியிருப்பாரு. அப்படி அமீர் சொல்றது உண்மையா நடந்திருந்தா சசிகுமாரோட லவ் ஸ்டோரி அண்ட் அமீரோட குற்றவாளியோட பிளெண்ட் தான் அந்த சுப்பிரமணியபுரம் படம். எது எப்படியும் இந்த படத்தோட கதையெல்லாம் லாக் பண்ணிட்டு சசிகுமார் ரெண்டு லீட் மேல் கேரக்டர்ஸான அழகர் அண்ட் பரமன் கேரக்டரோட கேரக்டரைசேஷனை நினைத்தாலே இனிக்கும் கமல்ஹாசன் அண்ட் ரஜினிகாந்தை இன்ஸ்பயர் பண்ணி தாங்க டிசைன் பண்ணியிருக்காரு. அதனாலதான் அழகர் நினைத்தாலே இனிக்கும் கமல்ஹாசன் மாதிரி லவ் பண்ணிட்டு இருப்பாரு அண்ட் பரமன் கேரக்டர் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு ரகர்ட் பாயா இருப்பாருங்க. ஒரு வழியா ஸ்கிரிப்டை லாக் பண்ணிட்டு சசிகுமார் இந்த சுப்பிரமணியபுரம் படத்தோட கதையை நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போய் சொல்லியிருக்காரு. ஆனா யாருமே ப்ரொடியூஸ் பண்ண ரெடியா இல்லாததுனால கடைசியில சசிகுமார் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எப்படியோ காசெல்லாம் பொருட்டி தான் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் அழகர் கேரக்டர் சாந்தனு தான் பண்ண வேண்டியதாக இருந்திருக்குங்க. ஆனால் அவர் அப்போ இந்த சக்கரக்கட்டி படத்தில் நடிச்சிட்டு இருந்ததுனால பண்ண முடியாமல் போயிருக்கு. கடைசியாக ஜெயை லீடாக லாக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சசிகுமார் நடிச்சிருந்த பரமன் கேரக்டரை ஃபர்ஸ்ட் வேற யாருனாவது வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருமே செட் ஆகல அப்படின்றதுனால சசிகுமாரை ஆக்ட் பண்ணியிருப்பாரு. சரி, காஸ்டிங்லாம் முடிச்சிட்டோம். இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரா யாரை போடலாம் அப்படின்ற ஒரு பேச்சு வரப்போ தரமான கதையா இருக்கு, ஸோ நல்ல மியூசிக் டைரக்டரை லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சசிகுமார் கிட்ட எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் சசிகுமார் அப்போ பீக்ல இருந்த தமிழ் சினிமாவோட மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஜேம்ஸ் வசந்தன் அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் லாக் பண்றாரு. பல பேர் ஆரம்பத்தில் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சசிகுமார் எனக்கு செட் ஆகுற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லா அவரை லாக் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஜேம்ஸ் வசந்தனோட மியூசிக்ல சுப்பிரமணியபுரம் படத்துல எவ்வளோ இம்பாக்ட் கொடுத்துச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம ஜேம்ஸ் வசந்தன் யாருன்னா, கொடைக்கானல்ல சசிகுமார் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ கிட்டார் எல்லாம் கத்துக்கிட்டு இருந்திருக்காராம். அப்ப அவருக்கு மியூசிக் சொல்லி கொடுத்த மியூசிக் டீச்சர் தான் அந்த ஜேம்ஸ் வசந்தன்ங்க. இந்த சுப்பிரமணியபுரம் படத்தோட ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரகர்ட் கேரக்டரா இருக்கிறதுனால கண்டிப்பா சிகரெட் அடிச்சாதான் கேரக்டர் ரொம்ப ரகர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பதான் ஒர்க் ஆகும்னு ஃபீல் பண்ணிருக்காங்க. ஆனா சசிகுமாருக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கமே இல்லையா. எப்படியோ பிராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு புகையை உள்ள இழுக்கிற அளவுக்கு கத்துக்கிட்டாராம். சுத்தமா பத்த வைக்கவே தெரியலையா. அப்போ அந்த டும்கா கேரக்டர் தான் சசிகுமாருக்கு சிகரெட் பத்த வைக்க ஆரம்பத்துல ஹெல்ப் பண்ணிருக்காராம். இது நல்லா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணி சசிகுமார் ஒழுங்கா பத்த வைக்க
கத்துக்கிற வரைக்குமே எப்போல்லாம் சசிகுமார் வந்து படத்துல சிகரெட் அடிக்கிற மாதிரி ஷாட் வருதோ, அப்போல்லாம் டும்கா கேரக்டரே சசிகுமாருக்கு சிகரெட் பத்த வைக்கிற மாதிரியான ஆன் தி ஸ்பாட்ல பிளான் பண்ணி அத படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டும்கா கேரக்டர் ஏன் ஒரு பிசிக்கலி சேலஞ்ச்டு கேரக்டரா படத்துல காமிச்சிருக்காங்கங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருந்திருக்கும். அது ஏன்னா, சுப்ரமணியபுரம் படம் 1980ஸ்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதை அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த டைம்ல போலியோ ரொம்ப பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகி நெறைய பேர அஃபெக்ட் பண்ணியிருக்குங்க. அந்த டைம் ஜோன மேட்ச் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டும்கா கேரக்டர உண்மையாவே வந்து ஒரு பிசிக்கலி சேலஞ்ச்டா இருக்கிற மாதிரி காஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவரு சசிகுமாரோட ஃப்ரெண்டாங்க. அதனாலயோ என்னவோ படத்துல அவருக்கு ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டரையும் சசிகுமார் கொடுத்திருந்திருப்பாரு. முன்னாடியே சொன்ன மாரி இந்த சுப்ரமணியபுரம் படத்துல சசிகுமார் வந்து செதுக்கி செதுக்கி ஏகப்பட்ட டீடைலிங் அண்ட் லேயர்ஸ வச்சிருப்பாரு. உதாரணமா ஒண்ணு சொல்லணும்னா, கொலை பண்ணிட்டு பரமன் அழகர் அதுல வர காச செலவு பண்ணிட்டு சுத்துற மாதிரி இருக்க மான்டேஜ்ல ஒரு காலியான தியேட்டர்ல அவங்க கேங்கா உட்கார்ந்து படம் பார்க்குற மாதிரி ஒரு ஷாட் வருங்க. அந்த ஷாட்ல 2 ஆம்பளைங்க ஹோமோசெக்சுவலா இருக்கிறத காமிச்சிருப்பாரு சசிகுமார். இந்த ஷாட் இப்ப இருக்க ஒரு படத்துல வந்திருந்தா கூட அது அவ்ளோ ஆச்சரியமா இருந்திருக்காது. ஆனா கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நார்மலா தான் நெறைய நெறைய இடத்துல நடந்துட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாரு சசிகுமார். இவ்ளோ எஃபோர்ட்ஸ் போட்டு சசிகுமார் சுப்ரமணியபுரம் படத்த எடுத்து எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே இந்த படத்த வந்து ஆரம்பத்துல வாங்கவே ரெடியா இல்ல. அது மட்டும் இல்லாம ரிலீஸ் டேட் பிரஷர்ல நம்ம கமல்ஹாசனோட தசாவதாரம் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமா போட்டுட்டு இருந்த டைம்ல தான் படத்த ரிலீஸ் பண்ற மாதிரியான ஒரு டைமும் அமைஞ்சிருக்கு. சரி அப்படின்னு சொல்லி ஒரு வழியா முடிவு பண்ணி அந்த படத்த ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லன்னு 4th ஜூலை 2008ல படத்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னையில இருக்க மினி உதயம் தியேட்டர்ல மட்டும் தான் ஆரம்பத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கண்ல பட்டு அப்படியே வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமா தான் சுப்ரமணியபுரம் படம் நிறைய தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுத்த இந்த படம் அந்த டைம்லயே 23 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய தியேட்டர்ல 100 டேஸ்க்கு மேலயும் இந்த படம் ஓடி இருக்கிறதா சொல்றாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு பல பெரிய டிரெக்டர்ஸும் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் இந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அனுராக் கஷ்யப் ஹிந்தில கேங்ஸ் ஆஃப் வசைப்பூர் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படமும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க. அது மட்டும் இல்லாம அந்த படத்தை பார்த்துட்டு மார்ட்டின் ஸ்கோர்செஸி அனுராக் கஷ்யப்க்கு ஒரு அப்ரிஷியேஷன் லெட்டர்லாம் எழுதியிருக்காங்க. கேங்ஸ் ஆஃப் வசைப்பூரை மார்ட்டின் ஸ்கோர்செஸி புகழ்ந்திருக்காருன்னா அதுக்கு விதை போட்டது சுப்ரமணியபுரம் படம் தானே. அப்ப யோசிச்சு பாருங்க, சசிகுமார் நம்ம மார்ட்டின் ஸ்கோர்செஸியவே மிரள வச்சிருக்காரு தானே. அது மட்டும் இல்லைங்க, கௌதம் வாசுதேவ் மேனன் சுப்ரமணியபுரம் படத்தை பார்த்துட்டு ஒரு நிகழ்ச்சியில இந்த சுப்ரமணியபுரம் படம் மார்ட்டின் ஸ்கோர்செஸி மதுரையில வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுப்ரமணியபுரம் படம் தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் தி ஐகானிக் மூவி அப்படின்னே சொல்லலாம். என்னதான் படத்தோட கதை பார்ட் 2க்கு லீடே இல்லாம முடிச்சிருந்தாலும் சசிகுமார் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே பார்ட் 2வை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட தான் இருந்தாராங்க. அது என்ன ஐடியானா, அழகர் கேரக்டர் சாகிறத மட்டும்தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா பரமன் கேரக்டரை கொல்றதையோ இல்ல அவர் செத்துட்டாருங்கிறதோ விஷுவலா காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி பரமன் கேரக்டர் தப்பிச்சு போய் திரும்ப ரிவெஞ்ச் எடுக்க வர்றது மாதிரி பார்ட் 2வை எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காராம். அப்புறம் அதை மெட்டீரியலைஸ் பண்ணாம விட்டுருக்காங்க. ஒருவேளை பரமனோட ரிவெஞ்சா சசிகுமாரோட ஐடியா இப்போ பார்ட் 2வா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இதே மாதிரி சினிமா பத்திரம் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.